லோக்சபா தேர்தல் முடிவுகள் வெள்ளியன்று வெளியாக உள்ள நிலையில் தமிழக அரசியல் களத்தில் மீண்டும் சுறுசுறுப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் லோக்சபா தேர்தல் ஏப்ரல் 24ஆம் தேதி நடந்து முடிந்த பிறகு அரசியல் களம் சற்று அமைதியானது. 9 கட்ட தேர்தல்கள் நடந்து முடிந்து தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ள நிலையில் தமிழக கட்சிகள் மத்தியில் மீண்டும் பரபரப்பு துவங்கியுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுகவுக்கு 24 இடங்களுக்கு அதிகமாகவும் திமுகவுக்கு 10 இடங்களுக்கு அதிகமாகவும் கிடைக்கக்கூடும் என்று கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் திமுகவின் இளைஞரணி ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் பொருளாளர் ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் நடந்தது. இதில் லோக்சபா தேர்தல் முடிந்தாலும் அடுத்து நடக்கவுள்ள சட்டசபை தேர்தலுக்கு இப்போதே முழுவீச்சில் தயாராவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. கட்சித் தலைவர் கருணாநிதியின் பிறந்தநாள் விழாவை மாநிலம் முழுவதும் கொண்டாடி தொண்டர்களை தொடர்ந்து உற்சாகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அத்துடன் தமிழகத்தின் மின்வெட்டு பிரச்சினை, சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளுக்கு கண்டனம் தெரிவித்தும் பெரியாறு அணை வழக்கில் கிடைத்துள்ள தீர்ப்பை அரசியலாக்க முயற்சிப்பதாக ஜெயலலிதாவுக்கு கண்டனம் தெரிவித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மத்தியில் பாரதிய ஜனதா ஆட்சியை பிடிக்கும் என்றும் அதே நேரத்தில் தமிழகத்தில் கணிசமான வெற்றிக்கு வாய்ப்பு இல்லை என்றும் கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ள நிலையில் பாரதிய ஜனதா மாநில நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடந்தது. பொன் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடந்த இக்கூட்டத்தில் பாரதிய ஜனதா வேட்பாளர்களும் கலந்து கொண்டனர். தேர்தலில் கட்சியின் வெற்றி வாய்ப்பு குறித்தும் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. கருத்து கணிப்பு முடிவுகள் காங்கிரசுக்கு சாதகமாக இல்லாத நிலையில் தெலங்கானா உள்ளாட்சி தேர்தலில் அக்கட்சிக்கு கிடைத்துள்ள வெற்றியை தமிழக காங்கிரசார் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் கொண்டாடி மகிழ்ந்தனர். தமிழக காங்கிரஸ் தலைவர் ஞான தேசிகன் தலைமை அலுவலகத்துக்கு வருவார் என்று எதிர்பார்த்து காத்திருந்த காங்கிரசார் ஏமாற்றமடைந்து திரும்பினர். தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் தமிழக காங்கிரஸில் பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டுவர கட்சி மேலிடம் திட்டமிட்டுள்ளதாகவும் காங்கிரசார் மத்தியில் விவாதிக்கப்பட்டு வருகிறது. தமிழக முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா கோடநாட்டில் இருந்து புதனன்று சென்னை திரும்புகிறார். இதைத் தொடர்ந்து தமிழகத்தில் அரசியல் களம் பெரிய அளவில் சூடுபிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.